நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக சென்னையில் மினி கிளினிக் அப்படிங்கிறக்கூடிய சிறு மருத்துவமனைகளை திறந்து வைக்க இருக்காங்க நம்முடைய முதல்வர் பழனிசாமி அவர்கள். இது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/12/2020, அதாவது இன்று தான் அதை திறந்து வைக்கிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 முதல் 10,000 வரை மக்கள் தொகை கொண்ட அனைத்து பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தரமான மருத்துவ வசதி சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் தமிழகம் முழுவதும் 2000 சிறு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனுடைய முதல் கட்டமாக தான் இந்த 47 சிறு மருத்துவமனைகள் தொடங்க இருக்காங்க. இது எங்கெல்லாம் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகள் மற்றும் நகர்ப்புற குடிசை பகுதி மக்களுக்கான மருத்துவ கட்டமைப்பு தான் இது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான மருத்துவ வசதி சென்றடைய முடியும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இது ஒரு முன்னோடி மாதிரி திட்டமாகவும் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேசிய செய்திகளில் நம்முடைய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் முறை இனிமே 24 மணி நேரமும் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்டிஜிஎஸ் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 26, 2004 நடைமுறைக்கு வந்துருது. இதனுடைய வேலை நேரம் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தான் இருந்துச்சு. வேலை நாட்கள் மட்டுமே இதை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது எப்போ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் 2020 நிதி கொள்கை கூட்டத்தில் தான் இதை அறிவிச்சாங்க. அதாவது டிசம்பர் மாதம் இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற முறை 24 மணி நேர சேவையாக மாறும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதை தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 237 வங்கிகள் பங்களிப்புடன் பார்த்தீங்கன்னா தினமும் 4.17 லட்சம் கோடி மதிப்பிலான 6.35 லட்சம் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆர்டிஜிஎஸ் முறையில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2019 முதல் வந்திருக்குது. இதில் முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் அதற்கு மேல் உள்ள தொகையை இந்த ஆர்டிஜிஎஸ் முறையில் நம்ம பண பரிமாற்றம் செய்ய முடியும். குறைந்த மதிப்பிலான பண பரிவர்த்தனைகளுக்கு பார்த்தீங்கன்னா நெஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய NEFT அப்படிங்கிறது பிரபலமாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை மையம் அமைக்க போவதாக ரிசர்வ் வங்கி முடிவு செஞ்சிருக்கு. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி கிளையிலிருந்து ரூபாய் நோட்டுகளை பெற்று அதனை தரம் பிரித்து மேலாண்மை செய்வது மற்றும் அழுக்கடைந்த நோட்டுகளை அழிப்பது உள்ளிட்ட பணிகளை இந்த தானியங்கி முறையில் ABBC அப்படிங்கிற மையம் மேற்கொள்ளும் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2001 மார்ச் முதல் 2019 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டுகளுடைய புழக்கம் 3 மடங்கு அதிகரித்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய கப்பற்படையில் P-17A அப்படிங்கிற போர் கப்பலை இணைக்க இருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படைக்கு வலு சேர்க்கும் விதமாக ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தில் நவீன போர் கப்பல்களை உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் கட்டமைச்சிட்டு வராங்க. இது என்னுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டு ரேடார் கண்காணிப்பில் எளிதில் சிக்காத சிறப்பான தொழில்நுட்பத்தை இக்கப்பல்கள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் 3 கப்பல்களை இந்திய கடற்படைக்கு வடிவமைத்து தர இருக்காங்க. எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவை சேர்ந்த GRSE அப்படிங்கிற நிறுவனம் தான். இதில் முதல் கப்பல் திங்கட்கிழமை தொடங்க இருக்குது. இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஹூக்ளி நதிக்கரையில் GRSE நிறுவனத்தில் நடைபெறும் விழாவில் நம்முடைய தலைமை விருந்தினராக முப்படை தளபதி பிபின் ராவத் அவங்க பங்கேற்கிறாங்க. அவங்களுடைய மனைவி மதுலிகா ராவத் அப்படிங்கிறவங்க முதல் கப்பலை தொடங்கி வைக்க இருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 கப்பல்கள் கட்டமைக்க இருக்காங்க. அதில் முதல் கப்பல் பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிலும் 2வது 3வது கப்பல்கள் முறையே பார்த்தீங்கன்னா 2024 மற்றும் 2025 ஆண்டில் கடற்படையிடம் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
செய்திகளில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் மிக முக்கியமான போட்டிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சையது முஷ்டாக் போட்டி வந்து அடுத்த மாதம் வந்து தொடங்க இருக்குது. கரோனா சூழல் காரணமாக பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போட்டிகளை வந்து நடத்துவது வந்து தாமதமாகிட்டுது. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது போட்டியை வந்து சோதனை முறையில் வந்து நடத்த இருக்காங்க. இந்த போட்டிக்காக வீரர்களுக்காக பார்த்தீங்கன்னா பயோ பபுள் அப்படிங்கிற வளையம் வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக அமைக்கப்பட இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ரஞ்சி கோப்பை, விஜய் ஹசாரே கோப்பை போன்றவை வந்து இந்த சையது முஷ்டாக் அலி அப்படிங்கிற போட்டியினுடைய முடிவில் தான் வந்து அமையும். அதை வந்து எப்போ நடத்தலாம் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேசிய கார் பந்தயம் நடந்திருக்குது வந்து இது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மோட்டார் விளையாட்டு சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய ஜேகே டயர் 23வது தேசிய கார் பந்தயம் தான் வந்து கோயம்புத்தூரில் டிசம்பர் 11ஆம் தேதி தொடங்கி வந்து 3 நாட்கள் வந்து நடக்குது. இதில் வந்து 2 பிரிவுகளில் வந்து நடத்த இருக்குதாங்க. இதில் முதல் பந்தயம் பார்த்தீங்கன்னா ஜேகே ஃபார்முலா எல்ஜிபி அப்படிங்கிற 4 சுற்றுகளை கொண்ட தேசிய கார் பந்தயமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோவிஸ் கோப்பை கார் பந்தயம் வந்து இருக்குது. இதில் எல்பிஜி பிரிவில் வந்து சென்னையை சேர்ந்த அஸ்வின் தத்தா அப்படிங்கிறவங்க வந்து பட்டம் வாங்கியிருக்காங்க. நோவிஸ் கோப்பைக்கான போட்டியில் பார்த்தீங்கன்னா கேரள வீரர் அமீர் சையது அப்படிங்கிறவங்க வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து அந்த அமீர் சையது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து 6 வெற்றிகளை வந்து பெற்றிருக்காங்க. அது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்றாக வந்து இருக்குது. மகளிர் பிரிவில் பார்த்தீங்கன்னா மீரா எர்டா அப்படிங்கிறவங்க வந்து சிறந்த வீராங்கனையாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மகளிருக்கான நோவிஸ் கோப்பை பிரிவில் பார்த்தீங்கன்னா அனுஸ்ரீயா குலாட்டி அப்படிங்கிற வந்து சிறந்த வீராங்கனையாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் டென்னிஸ் போட்டி வந்து துபாயில் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. இதில் இந்தியாவை சேர்ந்த அங்கிதா அப்படிங்கிறவங்க வந்து இரட்டையர் பிரிவில் வந்து வென்றிருக்காங்க. இவங்க யார் கூட எந்த நாட்டோட சேர்ந்து வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகாட்டெரின் அப்படிங்கிற ஜார்ஜியா நாட்டு வீராங்கனையோட தான் சேர்ந்து வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எந்த அணியை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்த அலியோனோவோ போல்சோவா அப்படிங்கிறவங்களும் ஜடாயினோவ் ஸ்லோவேக்கியாவை சேர்ந்த கஜாவுஜின் அப்படிங்கிற ஜோடியை வந்து வீழ்த்தியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒற்றையர் பிரிவில் மகளிர் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் இறுதிச் சுற்றுல ருமேனியாவின் சொரோனா சிர்ஸ்டியா அப்படிங்கிறவங்க வந்து செக் குடியரசினுடைய காடரேனியா சினியாகோவா வந்து வீழ்த்தி வந்து சாம்பியன் ஆகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது.